தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு இன்று 9/1/2026 அன்று நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அதற்கான சென்சார் சர்டிஃபிகேட் கோரி ஏற்கனவே அனுமதி கோரியிருந்த நிலையில் வேண்டுமே தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மற்றும் அல்லாமல் தமிழக மக்களே திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த இந்த வேளையில் வேண்டுமென்றே அந்த மகிழ்ச்சியை தடுக்க வேண்டும், தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் வெற்றியை தடுக்கும் நோக்கில் வேண்டுமென்றே சர்டிஃபிகேட் கொடுக்காமல் ஈழ்த்தடித்து வந்தனர். இதனால் அதன் புரொடக்ஷன் நிறுவனமான KVN நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஏற்கனவே படத்தை பார்த்து சர்டிஃபிகேட் US சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கான பரிந்துரை அளித்த பிறகும் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எனவே சர்டிஃபிகேட் கொடுக்க உத்தரவிடுமாறு ரிட் ஆஃப் மேண்டமஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அதன் பின்பு 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இன்று நீதிபதி அவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா அவர்களின் முன்னிலையில் இன்று தீர்ப்பு பகரப்பட்டது. அந்த உத்தரவில் சேர்பர்சன் அவர்கள் there is no jurisdiction to the chairperson to review the movie again the after குழுவினர் most of the குழுவினர் அந்த சென்சார் போர்டு குழுவினர் அவங்க பார்த்து ஏற்கனவே ஓகே பண்ணதுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆஃப்டர் தி கிவிங் ரெக்கமெண்டேஷன் there is no jurisdiction to the chairperson, therefore they set aside the order passed by the chairperson and directed to the issue certificate to the film. therefore அது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. KVN ப்ரொடக்ஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அனுமதிக்கப்பட்டு சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தமிழக மக்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் பெருந்திரளாக இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். இந்த உத்தரவை கேட்டு சார் இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி சட்டம்